தேசிய பாடசாலை எனும் எண்ணக்கரு மாற்றப்பட வேண்டும் என ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தெரிவித்துள்ளார். இனமத அடிப்படையில் பாடசாலைகள் பிரிக்கப்படக்கூடாது என நுகேகுடையில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் ஜனாதிபதி சுட்டிக்காட்டினார். நுகேகுட செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரி 100 வருட நிறைவை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் இந்த நிகழ்வு இடம்பெற்றது. இந்த நிகழ்வில் அரசியல்வாதிகள், கல்லூரியின் பழைய மாணவர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். 1915 ஆண்டு மே மாதம் 5ஆம் தேதி 14 மாணவர்களோடு ஆரம்பிக்கப்பட்ட நுகேகுட செயின்ட் ஜோன்ஸ் கல்லூரியில் தற்போது 4000 மாணவர்கள் கல்வி கற்கின்றனர். කොටසක් ජාතික පාසල් විදියට හඳුන්වපුවාම මම අහන්නේ අනික් ඒවා විජාතික පාසල්ද කියලායි. சில பாடசாலைகளை தேசிய பாடசாலை என்று அறிமுகப்படுத்துகின்ற போது ஏனைய பாடசாலைகள் அந்நிய பாடசாலைகளா? தேசிய பாடசாலை என்ற எண்ணக்கரு 1994ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த அரசாங்கமே அறிமுகப்படுத்தியது. அந்த காலத்தில் கல்வி அமைச்சராக இருந்த WJM லொக்குபண்டாரவின் மாவட்டத்தில் 37 தேசிய பாடசாலைகள் இருந்தன. 94ஆம் ஆண்டில் பொலன்னறுவை மாவட்டத்தில் ஒரு தேசிய பாடசாலை எனும் இருக்கவில்லை. ஒரு தேசிய பாடசாலையை சுற்றி சில பாடசாலைகள் இருக்கும் போது அதனை சூழவுள்ள பாடசாலைகளுக்கு செல்லும் மாணவர்களுக்கு தாழ்வு மனப்பான்மை ஏற்படும். அதனாலேயே இவை அந்நிய பாடசாலைகளா என்று நான் கேட்கின்றேன். பாடசாலைகள் கிராமத்தில் இருந்தாலும் நகரத்தில் இருந்தாலும் பாடசாலைக்கு நீங்கள் செல்ல வேண்டும். ஜனாதிபதி என்ற வகையில் நான் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன். பாடசாலைகளுக்கு சிங்களம், முஸ்லிம், தமிழ் என பெயர் பலகைகள் போடுவதற்கு நான் எதிர்ப்பு தெரிவிக்கின்றேன். இலவச கல்வி முறைமையின் கீழ் பேசும் மொழி மூலம் பாடசாலைகளை பிரிக்க முடியாது. இன்றைய இணைந்த சமுதாயத்தில் மனித உரிமைகள், அடிப்படை உரிமைகள், சுதந்திரம், ஜனநாயகம் ஆகியவற்றுடன் கல்வியில் பிரிவுகள் இல்லை. නිදහස් අධ්‍යාපනය කියන්නේ කිසිම බෙදීමක් වෙන්න බෑ.